தென்றல் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா தென்றலும் ஆகாஷும் உங்களை எதிர்த்து பேசுற சூழ்நிலை உருவாயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டா அதை தாங்கிக்கிற சக்தி உங்க உடம்புலயும் இல்ல, உங்க மனசுலயும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு. உங்க புள்ள மாதிரி கிடையாது. தென்றல் விஷயத்துல ஆகாஷ் உங்க பேரே கிடையாது. இந்த மாதவியோட புள்ள. தென்றலுக்காக ஆகாஷ் எதை வேணாலும் யார வேணாலும் விட்டு கொடுப்பான். ஏன் உங்களை கூட. தென்றல் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா தென்றலும் ஆகாஷும் உங்களை எதிர்த்து பேசுற சூழ்நிலை உருவாயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டா அதை தாங்கிக்கிற சக்தி உங்க உடம்புலயும் இல்ல, உங்க மனசுலயும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு. பாட்டி, என்ன ஆகாஷ், ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு வரேன் பாட்டி. ஆகாஷ், ஆபீஸ் மீட்டிங்க மதியத்துக்கு மேல போஸ்ட்போன் பண்ண முடியுமா? போஸ்ட்போன் பண்ணலாம் பாட்டி. ஒரு நார்மல் ஸ்டாஃப் மீட்டிங் தான், அதை ஈவினிங் கூட வச்சுக்கலாம். பாட்டி, ஏன் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ண சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது விசு குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் விஸ்வநாத் தெரியும்ல உனக்கு? தெரியும் பாட்டி. பிசினஸ் வேர்ல்டுல விஸ்வநாதன் சார தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? அவர் ஒரு பெரிய பிக் லெஜண்ட். இஸ் a big shot. ஆமா, எதுக்கு அவரை பத்தி கேக்குறீங்க? அவரு இன்னைக்கு உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. என்ன பாட்டி சொல்றீங்க? அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பிஸியானவரு என்ன மீட் பண்ணணும்னு சொல்லிருக்காரா? ஆமாப்பா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. மிஸ்டர் விஸ்வநாத் நம்ம கம்பெனியோட டைப் வச்சுக்கலான்னு இருக்காராம். வாட்? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, அவர் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலான்னு நினைக்கிறாரு. அதனால அவர் கம்பெனியோட பிசினஸ்ல பாதிய ஒரு இன்டெலிஜென்ட்டான யங் பிசினஸ் மேன் கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு எடுத்து உன்னை பத்தி விசாரிச்சிருக்கார் போல இருக்கு. நீதான் அவருக்கு இப்போ பெஸ்ட் சாய்ஸா தெரிஞ்சிருக்க. அதான் உன்னை மீட் பண்றதுக்கு வர சொல்லியிருக்காரு. விஸ்வநாத் கம்பெனிஸோட நாம டைப் வச்சிருந்தா நம்ம கம்பெனிஸ் இப்ப இருக்கிறத விட
பல மடங்கு வளர்ச்சிய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய அதர் கண்ட்ரீஸ்லயும் நம்ம பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பா பாட்டி. எத்தனை மணிக்கு மீட் பண்ணணும்? கரெக்டா 11 மணிக்கு அவர் ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் பாட்டி. இப்பவே 10:30 ஆயிடுச்சு பாட்டி. இப்ப போனா கரெக்டா இருக்கும். சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். ஆகாஷ், உண்மையிலேயே இது நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நீ இந்த மீட்டிங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்குவேன்னு நான் நம்புறேன். ஷூர் பாட்டி, உங்க நம்பிக்கையை நான் கன்ஃபார்மா காப்பாத்துவேன். சரி, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரேன் பாட்டி. Let's go. Yes, please. May I come in? Hi, Akash. Hi. Hello, sir. She's my daughter. Hi. Hi. Sir, நான் கார்ல வரும்போதே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நம்ம பிசினஸ் டைப் சம்பந்தப்பட்ட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். எவ்ரி இயர் இன்கம்ல உங்க கம்பெனிக்கு 60% கிடைக்கும். அப்புறம் எங்களோட கம்பெனிக்கு 40% கிடைக்கும். நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. கேன் ஐ ஓபன் இட்? உங்களுக்கு டீல் ஓகேனா குட். நான் நினைச்சதுக்கு மேல ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. ஆக்சுவலா நான் இந்த பிசினஸ் டீலுக்கு உங்களை சூஸ் பண்ணதுக்கு காரணமே என் பொண்ணு தாரா தான். ஒரு ஃபங்க்ஷன்ல என் பொண்ணு உங்களை பார்த்திருக்கா. அப்பவே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. எனக்கு இவ ஒரே பொண்ணுதான். அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா நான் அக்ரிமெண்ட்ல இப்பவே சைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிசினஸ்ல நீங்க சொன்ன இந்த 40-60 கான்செப்ட்லாம் கிடையாது. 100% உங்களுக்கு தான். அதை நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. சாரி சார், எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் தானே, மேரேஜ் ஆகல. அப்புறம் என்ன? என் பொண்ணை நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு போவீங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை. இப்ப நீங்க பாக்குற இந்த விஸ்வநாத் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி சாதாரண ஆள் தான். அப்போ ஒரு கோடீஸ்வரர் பொண்ணு என்ன லவ் பண்ணா. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிசினஸ் வேர்ல்ட்ல இந்த விஸ்வநாத்தை யாருனாலையும் டச் பண்ண முடியல. அன்னைக்கு எனக்கு கிடைச்ச அதே ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு என் பொண்ணு மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது நோ 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 நோ, அவசரப்பட்டெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அது ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு அழகில்ல. உங்களுக்கு நான் 24 hours டைம் தரேன். நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறது ஏன் பொண்ணா இல்ல ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆன அந்த பொண்ணான்னு பொறுமையா யோசிச்சு காலையில பதில் சொல்லுங்க. பாய் ஆகாஷ். பாய் சார்.
ஹாப்பி? என்னாச்சு விஸ்வநாத்? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்க பேரன்கிட்ட என் பொண்ணை வச்சு டீல் பேசினேன். அதுக்கு உங்க பேரன் இன்னும் முடிவு சொல்லல. நான் 24 hours டைம் கொடுத்துருக்கேன். நாளைக்கு தான் தெரியும் உங்க பேரன் என்ன சொல்ல போறாருன்னு. ஓகே, நான் வச்சிடுறேன். என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா நான் அக்ரிமெண்ட்ல இப்பவே சைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் 24 hours டைம் தரேன். நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறது என் பொண்ணா, ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆன அந்த பொண்ணான்னு பொறுமையா யோசிச்சு காலையில பதில் சொல்லுங்க. என்ன ஆகாஷ், விஸ்வநாத் சாரை மீட் பண்ணிட்டியா? ஆகாஷ், ஆ, பாட்டி சொல்லுங்க பாட்டி. என்னாச்சு ஆகாஷ்? விஸ்வநாத் சாரை மீட் பண்ணிட்டல்ல? ஆ, மீட் பண்ணி முடிச்சிட்டேன் பாட்டி. அப்படியா? அப்போ நீ அங்கதான் இருக்கியா? இல்ல பாட்டி, நான் நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டேன். என்னப்பா நீ எவ்வளவு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்க. மீட்டிங் முடிஞ்சதும் நீ உடனே எனக்கு கால் பண்ணி சந்தோஷமா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன் பாட்டின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். நானும் போனையே அப்பப்ப பாத்துக்கிட்டு நிக்கிறேன். நீ என்னடானா மீட்டிங் முடிஞ்சு ஆபீஸுக்கு வந்துட்டேன்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, அதை விடு. மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது பாட்டி. விஸ்வநாத் நம்ம கம்பெனியோட பிசினஸ் டைப் வச்சுக்க ஓகே சொல்லிட்டாருல்ல? அது பாட்டி. சொல்லு ஆகாஷ், ஓகே சொல்லிட்டாருல்ல? பாட்டி, அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார் பாட்டி. கண்டிஷனா? ஆமா, அந்த கண்டிஷனுக்கு பதில் சொல்றதுக்கு 24 hours டைம் கொடுத்திருக்கார் பாட்டி. நாளைக்கு திரும்பவும் அவரை மீட் பண்ணணும். என்ன ஆகாஷ் நீ? விஸ்வநாத் நம்ம கம்பெனியோட டைப் வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? அதுக்காக அவர் என்ன கண்டிஷன் போட்டாலும் நீ உடனே ஓகே சொல்ல வேண்டியதுதானே? எதுக்கு 24 மணி நேரம் டைம் கேட்டிருக்க? சரி, விஸ்வநாத் அப்படி என்ன கண்டிஷன் போட்டாரு? அது நாளைக்கு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பாட்டி. ஏன்பா
கண்டிஷனை தானே என்னன்னு கேக்குறேன். அதை இப்பவே சொன்னா என்ன? இல்ல பாட்டி, நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அவரோட கண்டிஷனுக்கு என்ன முடிவு சொல்லணும்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும் பாட்டி. ப்ளீஸ். விஸ்வநாத் உங்ககிட்ட போட்ட கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு அதை என்கிட்டயே மறைக்கிறீங்க. சரிப்பா, நீ பொறுமையா யோசி. மொத்தத்துல நாம விஸ்வநாத் கம்பெனிஸோட டைப் வச்சுக்கணும். அதுக்கு என்ன முடிவெடுத்தா சரியா இருக்குமோ அந்த முடிவை எடு. தேவையில்லாம வேற எதுவுமே யோசிக்காத. நாளைக்கு நீ விஸ்வநாத் கிட்ட சொல்ற முடிவுல தான் இந்த பாட்டியோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. அத நீ மனசுல வச்சுக்கிட்டு நல்ல முடிவா யோசிப்பா. ஆகாஷ், திரும்பவும் சொல்றேன், விஸ்வநாத் கம்பெனிஸோட நாம டைப் வச்சே ஆகணும். இந்த வாய்ப்பை எதுக்காகவும் நாம தவறவிடக் கூடாது. புரிஞ்சுதா? நான் வச்சிடுறேன் ஆகாஷ். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா நான் அக்ரிமெண்ட்ல இப்பவே சைன் பண்ணிடுறேன். நாளைக்கு நீ விஸ்வநாத் கிட்ட சொல்ற முடிவுல தான் இந்த பாட்டியோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. அத நீ மனசுல வச்சுக்கிட்டு நல்ல முடிவா யோசிப்பா.